தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்கள், ஆட்சி கவிழ்ப்புக்கள் அவசர கதியில் நடக்கப் போகிறதா? சிபிஎம் ஆதரவை விளக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுமா? காங்கிரஸ் எவ்வளவு வேகமாக இந்த தாவேகா அரசை ஆதரித்ததோ அதே வேகத்தில் ஆதரவை விலக்கிக் கொள்ள டெல்லியில் ஆலோசனை நடக்கிறதா? இப்படி பல விவாதங்கள், பல பேச்சுக்கள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. விஜயை பொறுத்தவரை காங்கிரசுக்கு மாற்றாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் காங்கிரஸ் எதிர்ப்பை, பாஜக மறைமுக ஆதரவை உருவாக்குகிறாரா என்ற கேள்வி வருகிறது. தமிழ்நாட்டில் உருவான இந்த தாவேகா மற்ற மாநிலங்களில் விரைவுபடுத்தி காங்கிரசினுடைய வாக்குகளை சரிக்க வேண்டும். காங்கிரசினுடைய ஆதரவு நிலையில் ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. அப்படி பாஜக விரும்புகிற பொழுது அதை விஜய் செய்ய ஆரம்பித்து விட்டாரா? அவருடைய செயல்பாடுகள் அதை நோக்கி போகிறதா என்கின்ற ஒரு விவாதம் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. விஜயை பொறுத்தவரை அரசியலில் நீண்ட அழுத்தம், நீண்ட அனுபவம் இல்லாதவர். ஆகையால் எடுப்பார் கைப்பிள்ளையை போல விஜயை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற நிலை உருவாகியிருக்கிறது. குடும்பம் பிரிக்கப்படுகிறது. குடும்பத்தை விட்டு அவருக்கு தனி ஒரு அதிகார மையம் அவரை கையிலே எடுக்கிறது. ஜெகதீஷ் பழனிசாமி, விஷ்ணு ரெட்டி போன்றவர்கள் அவரை இந்த வெற்றியை பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். விஜயை பொறுத்தவரை தனக்கு ஒரு அதிகார மையத்துக்குள் அகப்பட்டு கொண்டாரா என்கின்ற பேச்சு இப்பொழுது பரவத் தொடங்கி இருக்கிறது. கடந்த 110 நாள் ஆட்சியில் அவருக்கு பல அதிகார மையங்கள் அவரை மீறி உத்தரவிட ஆரம்பித்திருக்கிறது. இந்த பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டது. அதே நேரத்தில் 200 ஏக்கர் நிலம் கார்த்திகேயன் மோகன் குடும்பத்திடம் விமான நிலையத்தை ஒட்டிய சபரீசனுக்கு நெருக்கமான குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் இந்த நிலத்தை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு பயன்படுத்தினால் இவர்களுடைய பல ஆயிரம் கோடி ரூபாய் திட்டம் தடுத்து நிறுத்தப்படும். இதை திமுக குடும்பத்திற்கு பலத்த அடியாக பார்க்கப்படும். திமுகவை எதிர்ப்பது என்பது இப்பொழுது 5 ஆண்டு காலம் திமுகவை நீங்கள் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்தால்தான் தாவேகாவை மக்கள் நினைவிலே வைத்திருப்பார்கள். திமுகவை எதிர்ப்பதை நீங்கள் மறந்துவிட்டால் தாவேகாவையும் மக்கள் மறந்து விடுவார்கள். ஆகையால் தாவேகா திமுகவை எதிர்ப்பதை ஒரு கொள்கையாக மாற்ற வேண்டியிருக்கிறது. இந்த தாவேகா யாருக்கு பின்னால் இருக்கிறது என்பது 2ஆம் கட்ட ஆராய்ச்சி. ஆனால்
தாவேகா, திமுக, அதிமுக இரண்டு இயக்கங்களையும் அது தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்படி நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் திராவிட இயக்கங்களை இந்த மண்ணிலிருந்து, தமிழக மண்ணிலிருந்து நீங்கள் வெளியேற்ற வேண்டும். இது பாஜகவினுடைய திட்டமோ அல்லது தாவேகாவினுடைய திட்டமோ ஆக திராவிட இயக்கம் அழிக்கப்பட்டு விட்டால், திராவிட இயக்கம் ஒழிக்கப்பட்டு விட்டால் புதிய சக்திகள் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திராவிட இயக்கங்களை ஒழித்ததற்கு பின்னால் தான், திராவிட ஆட்சியாளர்களை ஒழித்ததற்கு பின்னால் தான் தாவேகா 2 வருடத்திலே மக்களால் உருவாக்கப்பட்டது. 2 வருடத்தில் 75 ஆண்டு கால 50 ஆண்டு கால ஆட்சி அதிகார மையங்களை பறித்தெடுக்க முடிந்தது. ஆகையால் தமிழர்களே, திராவிட இயக்கங்களை நீங்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்து கட்ட வேண்டுமென்றால் இந்த புதிய சக்திகள் பாஜக ஆதரவோடு வந்தாலும் சரி, பாஜகவை எதிர்ப்போடு வந்தாலும் சரி, மக்கள் அரசியமயப்படுத்தப்படாமல் திமுக ஒழிக்கப்படுகிறது என்பதில், திராவிட இயக்கங்கள் ஒழிக்கப்படுகிறது என்பதில் மிகுந்த சந்தோஷம்தான். இவர்கள் பாஜகவால் அம்பலப்பட்டு போனால் இவர்களை ஒழிப்பது மிக எளிது. திமுக, அதிமுகவை அழிப்பது தான் கொஞ்சம் கடினம், அதுவே எளிதாக முடிந்திருக்கிறது. ஆகையால் இந்த தாவேகாவை பாஜக கூட்டணி என்று வந்துவிட்டால் மிக எளிதாக திராவிட இயக்கத்தை அழிப்பதைப் போல நீண்ட நாள் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. தமிழ்நாட்டு மாணவர்கள், இளைஞர்கள் இயக்கம், கரப்பாம்பூச்சி கட்சி போன்ற பல கட்சிகள் தமிழ்நாட்டில் தோன்ற ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகளே தென்படாமல் போயிருந்தாலும் இப்பொழுது அரசியல் மயப்படுத்தப்படுகிற இளைஞர்களை ஆதரிக்கக்கூடிய சக்திகள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் வளர்ந்தே தீரும். திராவிட இயக்கங்கள் தான் 50 ஆண்டு காலமாக வளராமல் பார்த்து கொண்டார்கள். ஆனால் இன்றைய நிலையே வேறு. எப்படி அழிக்கப்பட முடியாத திராவிட இயக்கங்கள், பெரியாருக்கு துரோகம் செய்த அப்பம்பேர் தெரியாத அண்ணாதுரையை போன்றவர்களெல்லாம் பெரியாரை எதிர்த்தார்கள், பெரியாரை அழித்தார்கள். இப்பொழுது இவர்களை அழிப்பதற்கு இவர்களாலே உருவாக்கப்பட்ட திரைப்படத் துறையிலிருந்து, சினிமா தியேட்டரிலிருந்து, வெள்ளி திரையிலிருந்து வந்தவர்களே திராவிட இயக்கத்தை அழித்து விட்டார்கள். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல்தான். திராவிட இயக்கம் அழிந்து தமிழ் தேசிய இயக்கம் வளர வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய நீண்டகால விருப்பம். இந்த நீண்டகால விருப்பம் 2 வருடத்திலே நிறைவேறி இருக்கிறது. இந்த நிறைவேற்றம் தான் தமிழகத்தை அடுத்த தலைமுறையிடம், அடுத்த தலைமுறை அரசியல் பயின்ற தலைமுறையிடம் எடுத்து செல்லுகிற ஒரு அறிகுறி தெரிகிறது. விஜய் இந்த தாவேக ஆட்சி 50 ஆண்டு காலமோ 25 ஆண்டு காலமோ தாக்கு பிடிக்காது. கொள்கை கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், வேதாந்தங்கள், எதை நோக்கி போக வேண்டும் என்ற தெளிவான பார்வை எதுவுமே இல்லை. ஆகையால் இந்த இயக்கத்தை நீங்கள் புறக்கணிப்பதோ புறந்தள்ளுவதோ மிக எளிதான செயல். சித்தாந்தத்தை வைத்து கொண்டிருக்கிறோம் என்று ஏமாற்றி கொண்டிருந்த திமுக, அதிமுகவே காலாவதி ஆகி போய்விட்டது. ஆகையால் இவர்களை காலாவதி ஆக்குவது மிக எளிது. திராவிட இயக்கங்கள் தான் நீண்ட காலமாக அழிப்பதற்கு பல பேர் முயற்சி செய்து அவர்கள் திராவிட இயக்கத்தில் தங்களுடைய கட்சியை கரைத்து விட்டார்கள். உதாரணத்திற்கு விஜயகாந்தை போன்றவர்கள், சீமானை போன்றவர்கள், ராமதாஸை போன்றவர்கள்,
திருமாவளவனை போன்றவர்களெல்லாம் இப்படித்தான் இந்த திராவிட இயக்க ஜோதியில் கரைந்து போனார்கள். திராவிட இயக்க இவர்களை உள்வாங்கி இவர்களை அடையாளத்தை திராவிட இயக்கமே மேலோங்கி நிற்கிறது. இப்பொழுது 23க்கு பிறகு திராவிட இயக்கம் எதிர்ப்பதற்காக திராவிட இயக்கம் உருவாக்கிய திரைப்பட நடிகரே திராவிட இயக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஆகையால் கொள்கை கோட்பாடுகள் இல்லாத இவர்களே திராவிட இயக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற பொழுது கொள்கையோடு உருவாகிற கூட்டம் இவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளாது. ஆகையால் திராவிட இயக்கம் தாவேகா இயக்கம் இரண்டும் சரிசமமாக களத்திலே நிற்கிறது. 1.5 கோடி பேர் வாக்காளர்களாக தாவேகாவை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இந்த வெற்றி நிரந்தர வெற்றியா அல்ல என்று திராவிட இயக்கம் அவர்களிடம் முட்டி மோதி அவர்களை அம்பலப்படுத்தி பாஜக பெயரை சொல்லி அம்பலப்படுத்தி மீண்டும் வருவதற்கு முயற்சி செய்கிறது திமுக. ஆனால் மக்களை பொறுத்தவரை மக்கள் திமுக அதிமுக 2 இயக்கங்களையும் மறந்து நீண்ட நாள் ஆகிவிட்டது. மீண்டும் திமுகவிடமோ அதிமுகவிடமோ இந்த திராவிட இயக்கங்களிடமோ மக்கள் திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி காங்கிரஸிடம் அந்த மக்கள் போக மாட்டார்களோ, பாஜகவிடம் இந்த மக்கள் போக மாட்டார்களோ, அதே போல தான் திராவிட இயக்கத்தின் பக்கமும் இனி மக்கள் திரும்ப மாட்டார்கள். ஆனால் புதிதாக உருவாகிய கட்சி திராவிட இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி இருக்க வேண்டும். அது பாஜக கொள்கைகளை பாஜகவினுடைய சித்தாந்தங்களை மறைமுகமாக ஏற்றுக்கொள்கிறது என்ற நிலை வருகிற பொழுது இதற்கு மாற்று கட்சி மக்கள் தேட ஆரம்பித்து விட்டார்கள் மிக எளிதாக. டெல்லியிலிருந்து உத்தரவை விஜய் ஏற்றுக்கொள்கிறார். டெல்லியிலே உத்தரவுக்காக காத்திருக்கிறார். இவரை சுற்றி இருக்கிற கார்ப்பரேட்டுகள் டெல்லியினுடைய அடியாட்கள் என்று மக்களுக்கு எப்பொழுது அம்பலப்படுத்தப்படுகிறதோ அன்றோடு இந்த தாவேகா வரலாறும் திமுகவை போல காங்கிரஸை போல 1967 காங்கிரஸை திராவிட இயக்கம் அளித்தது. இப்பொழுது இந்த திராவிட இயக்கத்தை 2026 தாவேகா அளித்தது. தாவேகாவும் பாஜகவினுடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை வைத்து கொண்டிருப்பதாக அறியப்பட்டால் இவர்களும் 31ஓடு இவர்களுடைய அரசியலும் முடிந்து போகும். அதன் பிறகு கண்டிப்பாக புதிய சக்திகள் மக்களிடமிருந்தே உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடவில்லை. ஆகையால் புதிய சக்திகள் வருகிற வரை இந்த பழைய சக்திகளுடைய அரசியல் ஆட்டங்கள் நிறைவு பெறும். நிறைவு பெற வைப்பது ஒவ்வொரு தமிழருடைய கடமை. இந்த கடமையை காலம் வருவரை காத்திருக்க வேண்டும். அப்படி காலம் வருகிற பொழுது தமிழருக்கான அரசியல், தமிழ் தேசிய அரசியல், தமிழனே செய்கிற அரசியல் எப்பொழுது நீங்கள் அதை கையில் எடுக்கிறீர்களோ அப்பொழுதுதான் தமிழினத்தினுடைய விடிவு சாத்தியமாகும். இங்கு காண்கிற இடமெல்லாம் தமிழ் அழிந்து போய் நிற்கிறது, அடையாளம் இழந்து நிற்கிறது. ஆனால் இவர்கள் தமிழ் வழியிலே படித்தவர்களுக்கு 20% வேலை வாய்ப்பு என்கின்ற புது சட்டத்தை அமல்படுத்துகிறார்கள். சந்தோஷம். இது விரைவுபடுத்த வேண்டும், வேகமாக விரைவுபடுத்த வேண்டும். தமிழ் கல்வி கூடங்கள் திறக்கப்பட வேண்டும். தனியார் கல்வி கூடங்களில் ஆங்கிலேயம்தான் பிரதான மொழியாக இருக்கிறது. தமிழ் அங்கு நீச பாஷையாக இருக்கிறது. தமிழிலே பேசுகிறவன் சேரி பையனாக இருக்கிறான், ஆங்கிலத்தில் பேசுகிறவன் மேட்டுக்குடி தமிழ் பையனாக இருக்கிறான். இதையெல்லாம் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகையால் தமிழர்களே,
இந்த தமிழர்களுக்கான அரசியல், திராவிட இயக்கம் முடித்து வைத்த அரசியல், இதை விஜய் முன்னெடுப்பாரா? விஜய் இதை தூக்கி பிடிப்பாரா? தமிழ் தேசிய அரசியல், தமிழர்களுக்கான அரசியல், தமிழ் மண்ணுக்கான அரசியல், இவைகளை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகையால் தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் தமிழர்களே. 234 தொகுதிகளிலும் நியாயத்தை தட்டி கேட்க, குட்டி கேட்க ஒரு சரியான தியாகம் செய்யக்கூடிய போர்க்குணம் உள்ள, வீரமுள்ள, இளம் வயது நிருபர்கள் தேவை. தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.